இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அப்படியே ரோட்டு கடையில் வாங்குகிற நம்ம பஜ்ஜி, டீ கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாதிரி சூப்பராக ரொம்ப சுவையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாழைக்காயை நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. லைட்டாக மட்டும் சீவிக்கோங்க. சும்மா மேலால் மட்டும் இந்த தோல் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் போட்டுடலாம். வாங்க, இப்போ இதை நல்லா சீவிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்படி சீவிக்கோங்க. நல்லா சீவிக்கோங்க. நல்லா சீவினிங்கன்னா நல்லா ரவுண்டாக நல்லா நீட்டமாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுத்து சீவினிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடுங்க. பாருங்கள், எப்படி ரவுண்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இப்போ இதெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க. நாங்கள் பாருங்கள் பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். இது கடையிலேயே நீங்கள் பஜ்ஜி மாவுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ரெடிமேடாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் மிளகாப்பொடி கூட சேர்க்க தேவையில்லைங்க. ஆனால் இதில் மிளகாப்பொடி அவங்க கம்மியாக தாங்க கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி நான் ரெடிமேடாக ஆல்ரெடி இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இது சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்காக பச்சரிசி சேர்க்குறதுங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு இது கொஞ்சம் கலருக்கு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கடந்துக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்பவும் கிண்ணன்னு இல்லாமல் இது தோசை பாவு மதம் அந்த சைடு மாதிரிங்க. தோசை ஊற்றினா இது தோசை கூட சூப்பராக வருங்க. அந்த மாதிரி ஸ்டைல்ஸில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பஜ்ஜி பவுடர் போய் பார்க்கலாம். இப்போ வாங்க பஜ்ஜி போட்டுடலாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடுங்க. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி 2 போட்டுக்கலாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எப்படி புஸ்ஸுன்னு வருது பாருங்க. கடமாவுன்னு வருது. கடையில் போட்டிருக்கிற மாதிரியே புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி புஸ்ஸுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறப்பே நல்லா தெரியுது பாருங்கள். புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக குண்டு பஜ்ஜியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்குள்ளெல்லாம் பாருங்கள், அப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சா உள்ளேயே இதாகுதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட பஜ்ஜி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.